அங்க வந்து உட்கார்றோம். அதனால அது தட் இஸ் த லிமிடேஷன். அடுத்தது அது வந்து பிரைவசி கன்சர்ன், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னு ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருக்கும் அந்த என்வாயன்மெண்ட்ல. ஏன்னா நம்ம புதுசா ஒரு ஆள் போய் உட்கார்றோம் அப்படிங்கும் போதே அது வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ கொண்டு வரும். அடுத்தது டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் ரிசர்ச் இஸ் ஆல்சோ லிமிடேஷன். எந்த இடத்துல வச்சு நேச்சுரல் என்வாயன்மெண்டா மாத்தி அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்களுடைய பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அடுத்தது டேட்டா அனாலிசிஸ் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நமக்கு டேட்டா கிடைக்காம போகலாம். சில நேரம் அவங்க அப்படி பிஹேவ், நம்ம ஸ்டடி பண்ற நேரத்துல அந்த பிஹேவியர் இல்லாம போகலாம். அதுக்காக நம்ம ரொம்ப காலம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கலாம். அல்லது நம்ம கலெக்ட் பண்ற டேட்டால நம்ம அப்சர்வேஷன்ல ஏதாவது கொஞ்சம் கோளாறு விட்டாலும் அது நமக்கு வந்து சரியான நமக்கு வேணுங்கிற ரிப்போர்ட்டை தராம போகலாம். அடுத்தது ஃபீல்டு நோட்ஸ் வந்து குவாலிட்டேட்டிவ் அப்சர்வேஷன்ல அது டெக்ஸ்ட் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். உட்காந்து யார் வாசிப்பா? இது வந்து வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே சமயத்துல இல்லைன்னா திருப்பி 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 ஒரே காரியத்தை நம்ம திரும்ப 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 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகும். ஏன்னா பர்டிகுலரா ஒரு பர்டிகுலர் ஹியூமன் பீயிங்க நம்ம அவங்களுடைய பிஹேவியரை பார்க்கணும்னாக்க நமக்கு ஒண்ணு டைம் கன்சியூமிங். அதை பல தடவை நம்ம இல்லைன்னா ஹைபோதசிஸ்க்கு திரும்பி போய் திரும்பி நம்ம திருப்பி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு திரும்பவும் ஹைபோதசிஸ்க்கே போய் நிற்போம். ஏன்னா ஒரு சரியான கன்க்ளூஷன் நமக்கு வர முடியாம போகலாம். சோ இது நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன்ல இது எல்லாருமே இதுக்கு அகேன்ஸ்டா நிறைய பேர் சொன்னாலும் நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷனை ஏன் வந்து அப்ரூவ் பண்றாங்கன்னா, ஆஸ் அ சைக்காலஜிக்கல் பர்சன், கவுன்சிலிங் சைக்காலஜில எல்லாம் அப்சர்வேஷன்ல நமக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். பிளஸ் வந்து யாரோ ஒருத்தர் இன்புட் கொடுக்குறாங்கன்னா, அதை சும்மா ஒரு வேற ஆளா இருந்து இன்புட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுல நமக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்குங்கிறதுனால தான் இந்த அப்சர்வேஷனை இன்னும் அதை வந்து அப்ரூவும் பண்றாங்க. அது மாதிரி அதை அப்சர்வ் பண்றதும் நடக்குது. அடுத்தது சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன். அடுத்த ஸ்லைடு. சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னாக்க நேச்சுரலிஸ்டிக் அப்ரோச்சை விட இன்னும் கம்மியா தான் இது யூஸ் ஆகுது. காரணம் என்னன்னா, நீங்களே ஒரு க்ளோஸ்டு சரௌண்டிங் கொண்டு வந்துறீங்க, அதுக்குன்னு ஒரு அமைப்பை கொண்டு வரீங்க. ஏற்கனவே நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன்லயே உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு, டிஃபிகல்ட் டு கலெக்ட் டேட்டா, அதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் இன்னும் கொஞ்சம் லெஸ்ஸர், அதாவது ஃபேமஸா தான் இருக்குது. ஆனா இது வந்து என்னன்னாக்க கிட்டத்தட்ட இதுவும் நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷனும் ஒண்ணுதான். ஏன்னா இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. நேச்சுரலிஸ்டிக் இது அப்சர்வேஷன் பொழுது ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்ல நம்ம கொண்டு வர்றோம். ஆனா இது பெரும்பாலும் சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன்னாவே குவான்டிடேட்டிவ் டேட்டாவுக்காகத்தான் யூஸ் பண்றாங்க. அப்போ ஒரு ஸ்பெசிபிக் பிஹேவியர் அதை வந்து எத்தனை முறை அதை குவான்டிஃபை பண்ணலாம், இத்தனை முறை இப்படி பிஹேவ் பண்றாங்க, இந்த மாதிரி அவங்கள கோபப்படுத்தினா இப்படி பண்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம குவான்டிஃபை பண்றதுக்காக ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்ல அவங்களுக்கு திரும்ப திரும்ப வேற வேற மதுவா சில்ட்ரனுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. சில்ட்ரனை கவனிக்க, ஒரு சைல்டோட பிஹேவியரை கவனிக்கிறதுக்கு இதை நம்ம நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து அவங்க ரிசர்ச்சர் வந்து ஏற்கனவே ஹைபோதசிஸை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணணும். நல்லா பிளான்டா வந்து பண்ணனாதான் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து சில சமயத்துல லேபரட்டரியிலையும் வச்சு பண்ணுவாங்க. பட் வந்து பெரும்பாலும் அதான் சில்ட்ரனுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு வைங்களேன். சில்ட்ரனை கவனிக்கிறதுக்கு இந்த சிஸ்டமேட்டிக், ஏன்னா உங்களை க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்ல வச்சாலும் ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்கை வச்சாலும் சில்ட்ரனை கவனிக்கிறது வந்து நம்ம இட் வில் பி ஈஸியர். அதனால பெரும்பாலும் இந்த சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் அப்சர்விங் சில்ட்ரன்ஸ் பிஹேவியர். அடுத்தது வந்து ஒரு எக்ஸாம்பிள், பேரன். இவர் வந்து என்ன பண்ணாருனாக்க இந்த ஹார்ன் ஹாங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். இவர் வந்து இதுதான் நம்ம வந்து இது லிமிட்ஸ் இருக்கா, சாரி, லிமிட்ஸ் வந்து இதான் டைம் அண்ட் பிளேஸ் கஷ்டம், டேட்டா அனாலிசிஸ் வெரி டிஃபிகல்ட், எத்திக்கல் கன்சர்ன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இதேதான் திருப்பி வந்து இப்ப சொல்லும் பொழுதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதெல்லாம் ஹேர்டில்ஸ்னு. அதெல்லாமே நம்ம திரும்பவும் சொல்லிக்கலாம். ஜஸ்ட் இஃப் யூ கோ த்ரூ யூ கேன் ஜஸ்ட் இது என்னன்றது புரியும். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அடுத்தது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அது வந்து பேரன் இவர் வந்து என்ன செஞ்சாருனாக்க அந்த கான்ட்ரரி ரியாக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் அக்ரெஷன் அதை பாக்குறதுக்காக அவர் பண்றாரு. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இது வந்து இவர் என்ன பண்றாருனாக்க ஒரு 120 பேரை, நெக்ஸ்ட் ஸ்லைடு கேர்ல, 120 பேரை வந்து அவங்கள மோட்டரிஸ்ட், அவங்க வந்து அவங்கள ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் இன்டர்செக்ஷன், அந்த இடத்துல வந்து ஒரு சிக்னல், அந்த சிக்னல்ல ஒரு கான்ஃபெடரேட்னாக்க
இப்போ சொன்னார்ல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கையாளுன்னு வைங்களேன், நம்ம சொல்றத செய்யறவரு. அவர கொண்டு போய் நிறுத்தி கிரீன் சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் பர்பஸ்லி நட்ட நடுவுல, அதாவது யாரும் போக முடியாதபடிக்கு அவர் வந்து வண்டிய நிறுத்தணும். இதுதான் அவருடைய வேலை. ஆனா வரப்போற குரூப்ப வந்து 3 அக்ரஷன் பாக்குறது இந்த ஸ்டடி எதை வச்சு பார்க்க போறாங்கன்னா, எத்தனை ஆனா இவங்க வர்றதுக்கு முன்னால இந்த 3 குரூப்ல ஒரு குரூப்புக்கு எம்பத்திய பேக்ரவுண்ட், அதாவது ஒரு பரிதாப நிலையில யாருக்கோ இறங்குறத, ஏதோ ஒரு நிகழ்ச்சிய அவங்களுக்கு முன்னால அது அவங்களையுமே இன்வால்வ் பண்ணி ஒரு எம்பத்தி கிரியேட் பண்ற ஒரு சுச்சுவேஷனை அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டியில ஏறுறாங்க. இன்னொரு செட் பீப்புள் வந்து ஒரே வர்ற வழியெல்லாம் ஒரே சந்தோஷமான பாட்டு, ஜோக்ஸ் அதெல்லாம் காதுல அவங்க கேட்டுட்டே வர்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம், இந்த இதெல்லாம் டிவி உள்ள வச்சிருக்கிறது அல்லது ஏதோ சம் சாங்ஸ் அந்த மாதிரி மூடுல இருக்கிற மாதிரி. இன்னொரு குரூப்புக்கு வந்து மைல்டா அந்த ரொமான்டிக் அரவுசல குடுத்து அவங்களையும் கூட்டிட்டு வராங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எதிர்க்க ஒருத்தர் அந்த கிரீன் லைட் வரும் பொழுது 15 செகண்ட் அவர் டிலே பண்றாரு. ஒவ்வொருத்தரையா தான் ஸ்டடி பண்றாங்க. எல்லாரையும் அட்ட ஸ்ட்ரெச் பண்ணல. அப்போ இவங்க இந்த குறுக்க ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னும் பொழுது இவங்க எப்படி ஹார்ன் ஹாங்கிங்ல இரிட்டேஷனை காட்டுறாங்க அப்படிங்கிறது. ஆனா த்ரீ டிஃபரெண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரீட்மெண்ட்ஸ், அந்த ப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து கூட்டிட்டு வராங்கல்ல, அவங்க குரூப்பா பிரிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு நான் ஏசி கார், இன்னொருத்தர் ஏசி கார்ஸ்ல வராங்க. வார்ம் ஏம்பியன்ட்ல இருக்கிறவங்க தான் அதிகமான ஹாங் பண்ணிருக்காங்க. அதாவது ரொம்ப ஹீட்ல வண்டியில வந்து ஏசி இல்லாம சூட்ல வந்தவங்கள தான் அவங்களுடைய அக்ரெசிவ் பிஹேவியரை அதிகமா காண்பிச்சாங்க. அதனால இந்த ஸ்டடி கடைசியில டெம்பரேச்சர் அக்ரஷனா போச்சு. டெம்பரேச்சர்ல அவங்க அக்ரஷன் அதிகமாச்சு அப்படிங்கறது லெவல்ல ஸ்டடி. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இன்னொரு பாஸ், வைஸ், மெக்கன்சி அண்ட் கஜியானோ இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணது. இது என்னன்னாக்க இந்த இன் அட்டென்ஷனல் பிளைண்ட்னஸ் அதை கவனிக்கிறதுக்காக. இன் அட்டென்ஷனல் பிளைண்ட்னஸ் ஆஃப் பீப்புள், பொது வெளியில நடந்து வருகிற பாதசாரிகள், பெடஸ்ட்ரியன்ஸ் நடந்து வரும் பொழுது குறுக்க ஒரு கிளவுன், அந்த கிளவுன் வந்து தமாஷா ட்ரெஸ் பண்ண ஒரு யூனி சைக்கிள்னா அந்த ஒத்த சக்கரம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சைக்கிள்ல அவர் குறுக்க வர்றார். அவருடைய அந்த ஃபுல் அந்த நடந்து வர்ற அந்த சென்ட்ரல் பிளாசா ஏரியா முழுக்க, அது ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ், அதை கிராஸ் பண்ணி நிறைய பேர் போறாங்க. அந்த இடத்துல அவர் ரொம்ப நேரம் 1 hour பீரியட் அவர் சுத்துறாரு. அப்படி அவர் சுத்திட்டு இருக்கும் பொழுது குறுக்க போகிற பெடஸ்ட்ரியன்ஸ் ஒவ்வொருவரும் யார் யாரு எப்படிப்பட்டவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னா, செல்போன் கையில வச்சுட்டு வர்றவங்க, அடுத்தது வந்து 4 விதமான ஆட்கள், காதுல MP3 பிளேயர் போட்டுட்டு வர்றவங்க, அடுத்து பேரா வர்றவங்க, ஜோடியா வர்றவங்க, அல்லது தனியா வந்துட்டு இருக்கவங்க லிஸ்னிங், அதான் தனியா சும்மா நடந்து வந்துட்டு இருக்கவங்க, எந்த எலக்ட்ரானிக்ஸும் இல்லாம எந்த கேட்ஜெட்ஸும் இல்லாம வர்றவங்க. இந்த 4 குரூப்பையும் அவங்க அப்சர்வ் பண்ணி அந்த 4 குரூப்பும் இந்த கிளவுனை பார்த்தாங்களா அப்படின்னு வந்து இவங்க வெளியே அந்த அந்த இடத்த கிராஸ் பண்ணோன்னா அவங்க கிட்ட கேக்குறாங்க. அதுல அந்த அப்சர்வேஷனை எழுதுறாங்க. இது வந்து சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன்ல வருது. எப்படின்னா ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்ன்றது எதனாலன்னு சொன்னேன்னா, ஒரு கேம்பஸ்குள்ளார. இன்னொன்னு ஒரு கண்டிஷன் உள்ள வந்துருச்சு. ஒரு கிளவுன் உள்ள சுத்திட்டு இருக்கிறாரு. அவர் சுத்தி வந்துட்டு இருக்கும் பொழுது அவரை கவனிச்சாரா அப்படின்றத பாக்குறாங்க. அப்போ இந்த இன்டர்வியூஸ் அவங்க கிட்ட கேக்குறாங்க, இந்த பெடஸ்ட்ரியன்ஸ்ட, நீங்க பாத்தீங்களா அப்படி ஒரு மனுஷன் எதையாவது வித்தியாசமா பாத்தீங்களா அப்படின்னு தான் கேக்குறாங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன சொல்லலாம்னாக்க, செல்போன் யூசர்ஸ்ல 71% இத பார்க்கவே இல்லையா. அதுதான் பெரிய விஷயம். அது லேட்டர் ஆன் நம்மளும் வந்து இத வந்து சாரி 75% பார்க்கவே இல்லையா. ஒன்லி 25% ஆஃப் த செல்போன் யூசர்ஸ் நோட்டீஸ் த கிளவுன். அது வந்து இன்னும் அடுத்தது வந்து அது ஒரு, அதாவது செல்போன் யூசர்ஸ் ஹவு பேட் தே ஆர் இன் அப்சர்வேஷன் ஆஃப் அவுட் சைட் வேர்ல்ட் வென் தே ஆர் யூசிங் த செல்போன். அது இத்தனைக்கு காதுல வச்சு பேசிட்டு போறவங்க 75% வெளியில இருக்கிறத நோட்டீஸ் பண்ணலை. அது அது ஒண்ணு. இத வந்து சும்மா ஒரு சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. அடுத்தது வந்து இதே மாதிரி நமக்கு அடுத்தது நம்மளுடைய டெவலப்மெண்டல் சைக்காலஜில நம்ம பாக்குறோம். பியாஜெட்
இவர் வந்து இந்த 4 குரூப்பா பிரிப்பாரு. நீங்க வந்து நம்ம அத படிச்சோம்னாக்க டெவலப்மெண்டல் சைக்காலஜில சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆப்பரேஷனல் ஸ்டேஜ், கன்கிரீட் ஆப்பரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மல் ஆப்பரேஷனல் ஸ்டேஜ். இதெல்லாம் சில்ட்ரன் நடுவுல அவங்க வளர்ற சூழ்நிலையில அந்த எப்படி அவங்க அதுவும் சில்ட்ரன் எந்த சில்ட்ரன்னாக்க ஹூ ஆர் இன்டெலெக்சுவலி சேலஞ்ச் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதாவது ஆட்டிசமோ அல்லது ஏதாவது இருக்கிற சில்ட்ரனை வச்சு அவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் நோட் பண்றதுக்கு அவங்களுடைய கோக்னிட்டிவ் ஸ்டேஜஸ் கம்பேர் பண்றதுக்கு அவர் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் பண்ணி தான் ஹி கேம் அப் வித் சொல்யூஷன்ஸ். அவர் இந்த சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷனை தான் யூஸ் பண்ணாரு. இதெல்லாம் நம்ம இந்த எக்ஸாம் டைம்ல எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல பெஜெட்லயும் இதுலயும் உங்களுக்கு டெவலப்மெண்டல் சைக்காலஜிலையும் இதை எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இதை மென்ஷன் பண்ணாத சின்னதா சொன்னதை நான் அந்த படத்தோட போட்டுட்டேன். அடுத்த ஸ்லைடு பார்ட்டிசிபென்ட் அண்ட் நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். இது அடுத்த செட் ஆஃப் அப்சர்வேஷன். உள்ள நீங்க இருக்கிறது அதாவது நீங்களும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றது, நீங்களும் பேச்சு கொடுக்கறது அந்த அப்சர்வேஷன் பண்ணும் பொழுது அப்படி இருந்தா அது பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன்னா நீங்க எதுவுமே பேசாம அந்த குரூப்ல வந்து நீங்க யூ ஆர் நாட் a part of the group, you are just sitting there. அந்த மாதிரி இருக்கிறதா நான் பார்ட்டிசிபென்ட். இதுல வந்து இதுல என்ன சொல்ல வந்தேன், ஐயோ சட்டுன்னு மறந்து போச்சு. அதாவது இதுல என்ன நான் சொல்ல வந்தேன்னா, சாரி ஞாபகம் வந்துருச்சு. இது எதுக்காக பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன்னாக்க உங்களுக்கு அதுக்குள்ளார ஒரு நல்ல டீப் கனெக்ஷன் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க உள்ள இறங்கிடலாம் களத்துல. அதுக்குதான் எக்ஸாம்பிளே இவங்க ப்ரொடெஸ்ட் ஆஃப் ஜல்லிக்கட்டு இஷ்யூ கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுக்குள்ளார ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த அப்சர்வேஷனுக்குள்ளார நீங்களும் இறங்கிட்டீங்கன்னா யூ வில் பி பார்ட் ஆஃப் இட். அப்ப நீங்க அப்சர்வ் பண்றது இன்னும் நிறைய நிறைய பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேரோட ஃபேஸ் டு ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். அவங்க உங்ககிட்ட நேச்சுரலா பேசுவாங்க. அதனால உங்களுக்கு கேதர் பண்ற டேட்டா வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லான கரெக்டான டேட்டாவா இருக்கும். நல்லா நீங்களும் அங்க போய் அங்கே இருந்து அப்சர்வ் பண்றதுனால நிறைய அட்வான்டேஜஸ் சிச்சுவேஷன் ஃபார் அப்சர்விங் திங்ஸ், அவங்களுடைய எமோஷன் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அதெல்லாம் பார்க்க முடியும். அதுக்கு தான் அவங்க நல்ல எக்ஸாம்பிளா ப்ரொடெஸ்ட் ஃபார் ஜல்லிக்கட்டு இஷ்யூல உள்ளவே அந்த களத்துல இறங்கி சிலர்லாம் வந்து இன்டர்வியூ பண்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரியான இன்டர்வியூக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். இதுக்கு வந்து 2 பேர் வந்து அதை பத்தி ரொம்ப அழகா அந்த பாக்டன் சொல்லியிருக்காரு. இன்டென்ஸ் சோசியல் இன்டராக்ஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உள்ள போய் அந்த சோசியல் இன்டராக்ஷன்ல நீங்களும் டீப்பா இன்வால்வ் ஆயிருவீங்க. அப்போ அவங்க உங்களை சந்தேகமும் பட போறது இல்ல. 2வது தடையில்லாம உங்ககிட்ட அவங்க சிஸ்டமேட்டிக்கலா உங்களுக்கு டேட்டாவை நீங்களா வாரி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இன்புட்டா தந்துருவாங்க. அப்போ அந்த அப்சர்வேஷன் வில் பி வெரி சக்சஸ்ஃபுல். அடுத்து ஷுவார்ட்ஸ் அண்ட் ஷுவார்ட்ஸ் அவர் என்ன சொல்றாருனாக்க அப்சர்வர்ஸ் பிரசன்ஸ் ஒரு சோசியல் சிச்சுவேஷன்ல இருந்தா அந்த இது வந்து அந்த சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. in a social situation is maintained for the purpose of scientific investigation. ரொம்ப பக்காவான இன்வெஸ்டிகேஷனா இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அவர் ஒரு கமெண்ட் பண்ணாருன்னு வைங்களேன். அப்போ இதெல்லாம் தான் ரிகார்டிங் what do you call participant and non participant observation. அடுத்தது இதுல வந்து இதுல ஆனா இன்னும் சில விஷயம் இருக்கு. there are two people who have spoken against it. மெக்கால் அண்ட் சிமன்ஸ் அவர் சொல்றாரு நிறைய கிரிட்டிசிசம் கான்ட்ரவர்சியா கடந்த 20 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்க ஒண்ணு பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். பிகாஸ் அதுல பயஸ் இருக்கும். அவங்களே அதுக்குள்ளார இன்வால்வ் ஆகும்போது அவங்களாவே பயஸ்டா பேசுவாங்க அப்படிங்கறது அவருடைய வியூ. அடுத்தது வில்லியம்சன் அண்ட் கார்ப் அவங்க சொல்றாங்க இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேஷனல் ப்ரொசீஜரும் இல்ல, இதுக்கு எந்த ரூலும் இல்ல. அதனால வந்து இதை எந்த அளவுக்கு அது கரெக்ட்னு எடுத்துக்கிறதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. இதுதான் பார்ட்டிசிபென்ட் அண்ட் நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷனை பொறுத்தது. அடுத்தது கன்சீல்ட் அண்ட் அடுத்த ஸ்லைடு கன்சீல்ட் அண்ட் நான் கன்சீல்டு அப்சர்வேஷன். இதுல அப்சர்வேஷன் வந்து அந்த யார அப்சர்வ் பண்றீங்களோ அவங்களுக்கே தெரியாம அப்சர்வ் பண்றது கன்சீல்ட் அப்சர்வேஷன். அந்த சப்ஜெக்டுக்கு நீங்க அப்சர்வ் பண்றத நீங்க தான் அப்சர்வ் பண்றீங்கன்றது அவங்களுடைய நாலேஜ் அண்ட் கன்சென்ட்ல பண்ணுனீங்கன்னா இட் இஸ் an overt observation, openly done. அது பேரு நான் கன்சீல்ட் அப்சர்வேஷன். இதுல வந்து இதுல முக்கியமான பொட்டன்ஷியல் ப்ராப்ளம் என்னன்னாக்க அப்சர்வர் வந்து சில சமயத்துல உள்ள உட்காந்துட்டு அவரே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம்.
அவங்களே ஏன்னா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அவங்களாகவே உள்ள இன்வால்வ் ஆகி எதையாவது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிடலாம். நார்மலா நடக்க வேண்டியது நார்மலா அவங்க நடக்காம நேச்சுரலா பிஹேவ் பண்ணாம போயிடலாம். அதனால இது வந்து இந்த கன்சீல்டு அண்ட் நான் கன்சீல்டுல அந்த அப்சர்வேஷன்ல அது வந்து அந்த நான் கன்சீல்டு அதாவது வித் தியர் நாலேஜ் அது வந்து பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷனை அவங்க வேண்டாம், அது இல்லாமல் இருக்கிறது நல்லது, அது நேச்சுரலிஸ்டிக்கா இருக்காது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பீப்புள் டு நாட் ஆக்ட் அதான் நான் சொன்ன பாயிண்ட். சாரி சொல்லுங்க. இதுக்கு இது மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சொல்லுங்க சொல்லுங்க. வேலைக்காரன் மூவி இருக்குல்ல, சிவகார்த்திகேயன் அண்ட் ஃபஹத் ஃபாசில். அதுல வந்து ஆக்சுவலா he will behave as a one of the employee. He is actually MD of the company, but he will behave as a employee, one of the employee, and he will be along with normal employee oda mingle ஆகி he will influence them actually. So அது அந்த படம் பாத்தீங்களான்னு தெரியல. நான் அது வந்து அவரும் he'll be like a participant observation மாதிரி தான் வந்து he will behave. பார்த்துருக்கீங்களா அந்த படத்தை மூவியை? நான் ஃபுல்லாக பார்த்ததில்ல, நான் ஒரு சீன் பார்த்தேன் அதில். ஸோ அதில் வந்து ஐ குட் அந்த இது சுச்சுவேஷனுக்கு அது பர்ஃபெக்டாக ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இஃப் சம்படி ஹேவ் சீன் த ஃபுல் மூவி தே கேன் ரீகலெக்ட் இட் ஆக்சுவலி. எனி ஐடியா? இன்டர்வியூ பண்ணுவார் அவர் கம்பெனிக்கு ஆக்சுவலா he will influence கம்பெனில ஹையர் பண்ணிருப்பார் அவர். Something like that. So actually he will be a participant, but he will influence Sivakarthikeyan to literally either take over the company or something like that. But he is the proprietor of the company. அப்படிதானே இருக்கும் ஏதோ? இல்ல, ஆக்சுவலா இன்டர்வியூக்கு வருவாங்க அவங்க ஜாயின் பண்றதுக்கு. அவர் வந்து கூட வந்து இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட இதை அப்சர்வ் பண்ணிட்டு அதுல இருந்து அவர் செலக்ட் பண்ணுவார். ஆக்சுவலா ஃபஹத் வந்து ஆக்சுவலா சிவகார்த்திகேயன் இல்லை, டோட்டலா அங்க வந்தவங்க எல்லாருமே அப்சர்வ் பண்ணுவார், யார் இந்த வேலைக்கு வந்து சூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒவ்வொரு பிஹேவியரையும் வந்து அவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பார் கூடவே இருந்து. அவங்களுக்கு தெரியாது இவர் தான் இந்த எம்டி, இவர் தான் நம்ம ஹையர் பண்றாரு அப்படிங்கிறது. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அதேதான். இப்போ அதுலயே வந்து இந்த டிஸ்க்ளோஸ்ட் அதாவது கன்சீல்டு அண்ட் நான் கன்சீல்டுல வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அதாவது என்னன்னா இந்த கன்சீல்டுனால பிரைவசி கன்சர்ன்ஸ் அதாவது எத்திக்கல் இஷ்யூஸ் வரலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் புக்ல 63 பேஜ் 63ல ஒரு ரிசர்ச்சர் அவர் என்ன செய்யறாருனாக்கா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நடுவுல இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூவை அதுக்குள்ளார போய் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹாஸ்டல் ரூம்ல ஒருத்தரை போய் ஹைட் பண்ணிக்க சொல்லி ஒரு கான்ஃபெடரேட் அனுப்புறாங்க. அதாவது அது வந்து எப்படின்னாக்கா அவங்களுடைய பிரைவசிக்குள்ளாரையே உள்ள போற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் சில சமயத்துல டிஸ்க்ளோஸ்ட் அதாவது ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லிட்டு செய்யறது அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்ல எல்லாம் அந்த எல்டர்லி பீப்புள் எல்லாம் அவங்களுக்கான கன்சர்ன்ஸ் அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கறத அப்சர்வ் பண்றதுக்கு வந்து இந்த கன்சீல்டு அப்சர்வேஷன் யாராவது ஆளை தெரியாதவங்களை அனுப்பி அதாவது இவங்கதான் அப்படிங்கறது தெரியாம அனுப்பி ஹவு தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த ஓல்டு பீப்புள். இப்ப வந்து கேமராலாம் இருக்கு, இல்லனாலும் சில சிச்சுவேஷன்ஸ்ல அப்படி வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதுதான் அந்த கன்சீல்டு அண்ட் நான் கன்சீல்டு அப்சர்வேஷன்ஸ்க்காக புக்ல கொடுத்திருக்கிற 2 எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போலாமா? இதுல ஏதாவது இருக்குதா பேசுறதுக்கு? எல்லாமே ட்ரையுங்க, ரொம்ப ட்ரை. அதனால அப்படியே போயிட்டே இருக்கலாம் நினைக்கிறேன். இடையில சுலைமான் இருக்கிறதுனால கொஞ்சம் போகுது. நெக்ஸ்ட் ஸ்லைடு இன்டைரக்ட் மெத்தட். கேர்லின் நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? இந்த இன்டைரக்ட் அப்சர்வேஷன் இது வந்து இதுக்கு வந்து யூசுவலா என்னன்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ரொம்ப ரேரான கேசஸ். யாரா இப்போ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் ஒரு எக்ஸ்பர்ட் சொல்றாரு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட், ஒரு இண்டிவிஜுவல் இப்படி பிஹேவ் பண்ணாங்க, ஒரு மாதிரி வித்தியாசமான பிஹேவியர், அதை வச்சு நீங்க ஏதாவது ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிய கேஸ் ஸ்டடியா நம்ம கேட்டுக்கிறது. அதாவது அவங்கள போய் இன்டர்வியூ பண்ணி கேட்கலாம், ஏதாவது வித்தியாசமா நோட்டோரியஸா பிஹேவ் பண்ணவங்களது இதெல்லாம் வச்சு நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்டடீஸுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அதனால இந்த கேஸ் ஸ்டடி மெத்தட் வந்து நார்மலா என்ன செய்வாங்கன்னாக்க ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் அப்படிங்கிறது எப்ப தெரியும்னாக்க நீங்களே படிச்சுட்டு இருக்கும் போதே ஒருத்தர் வித்தியாசமா நடந்துக்கிறார். அதாவது இப்ப இதுலயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க கீழே வந்து அந்த சாலமோன், அதாவது நோன் அஸ் எஸ், ஒரு எக்ஸாம்பிள் சும்மா பேரை மட்டும் போட்டுட்டாங்க, லியூரியா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு. அது என்னன்னாக்க அலெக்சாண்டர் லூரியான்னு ஒரு லேடி, அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க அவர் பேரை வந்து கொஞ்சம் உச்சரிக்கிறது கஷ்டம், சாலமோன் அத கொஞ்ச நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால அவர் பேரை எஸ்ன்னு வச்சுட்டாங்க. இந்த எஸ் வந்து என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி மெமரி இருக்குது, லிமிட்லெஸ் மெமரி. அது வந்து ஆச்சரியமா இருக்குது. அவருக்கு அந்த அது போல அந்த ரீசனிங் எபிலிட்டி, அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டி அவருக்கு பயங்கர ட்ரெமெண்டஸா இருக்குது. அவங்கள பத்தி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க எழுதியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட், இந்த கேஸ் ஸ்டடி அவங்க பழசா எழுதி வச்சிருக்கிறதுனால இப்ப யாருக்காவது ஒரு ப்ரொஃபவுண்ட் லிமிட்லெஸ் மெமரி எல்லாம் இருக்குதுன்னா, இவங்க ஸ்டடி பண்ண விதத்தையும் அவங்க அந்த கேஸ் ஸ்டடியில அவர் பிஹேவ் பண்ணது, அதுல இருந்து அவர் என்னென்னலாம் காக்னிட்டிவ் பிஹேவியர் எபிலிட்டிய காமிச்சாரு அப்படிங்கறத நம்ம திரும்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடியை ஃபர்தரா கொண்டு போகலாம். அதுக்கு இந்த கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதோ ஒண்ணு ஏற்கனவே நடந்ததை அவங்க எழுதி வைக்கும் பொழுது இப்படி ஒரு பிஹேவியர் இருக்குது, இப்படி ஒரு சீசோப்ரெனிக் பர்சன் இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அல்லது ஒரு டிப்ரெஸ்ட் பர்சன்ல இப்படி எல்லாம் ஒரு வித்தியாசமான, யூசுவலா இல்லாம வித்தியாசமா அவங்க பிஹேவ் பண்ணதை அவங்க ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதைத்தான் இன்டைரக்ட் அப்சர்வேஷன். நம்ம அந்த இடத்துல இல்ல, ஆனா யாரோ அப்சர்வ் பண்ணி இருக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல அவங்க பொதுவா எக்ஸ்பர்ட்ஸ் அதுவா இல்லைனாலும் நம்மளுடைய சூழ்நிலைகளிலேயும் ஒரு ரேர் அக்கேஷன் நடந்த மாதிரி ஒரு பிஹேவியரை ஸ்டடி பண்றதுதான் கேஸ் ஸ்டடி மெத்தட். ஆர்கைவல் வந்து என்னன்னாக்க ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சது. அடுத்த ஸ்லைட்ல அது வந்து என்னன்னாக்க நமக்கு வந்து இந்த ஆர்கைவல்ல வந்து ரெண்டு இருக்கு. ஒண்ணு ரன்னிங் ரெக்கார்டு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுத்தது நடந்ததுன்னு எடுத்துக்கிட்டே வருது. எக்ஸாம்பிளா வந்து காமன் எக்ஸாம்பிள், நாட் ஹியூமன் பிஹேவியர்ஸ், ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ் அல்லது ஸ்டாக் மார்க்கெட்ல அடுத்தடுத்து புதுசா வந்துகிட்டே இருக்கிறத ரன்னிங் ரெக்கார்ட்ஸா கொடுக்கறது ஒரு விதமான ஆர்கைவல். இன்னொன்னு வந்து பிறந்தது, இப்ப நம்ம லைசன்ஸ், பர்த் சர்டிபிகேட் இதெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, ஒரு எபிசோடிக் இவெண்ட் வைக்கிறாங்க பாருங்க. இது போல ஹியூமன் பிஹேவியர்லயும் ரெண்டு விதமான ரெக்கார்ட்ஸும் இருக்கும். இதுல வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்க, ஏற்கனவே நடந்ததை ரெக்கார்ட் பண்றது தானே இந்த ஆர்கைவல். அது சில சமயத்துல வந்து ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி வைக்காம போயிருவாங்க, அல்லது சில சமயம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அது கரெக்டா தேடக்கூடிய சூழ்நிலையில இருக்காது. சில சமயம் ஃபேக் ஆனது கூட இருக்கலாம். இதை எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இன்னைக்கு இன்டர்நெட் வந்து ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் ஆர்கைவல். ஏற்கனவே நடந்த ஒரு பிஹேவியர், நம்ம ஒரு பிஹேவியர் எடுத்து போட்டு இதுக்கு முன்னால நடந்திருக்கான்னு எங்கேயாவது உலகத்துல எந்த திசையிலாவது இருக்குதான்னு பாக்குறதுக்கு ஒரு நல்ல வேலிடா நமக்கு ஒரு சோர்ஸ் கிடைச்சிருக்குது. இதுதான் ஆர்கைவல் ரெக்கார்ட்ஸ் பத்தி. இவ்வளவுதான் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அப்சர்வேஷன்ல. அடுத்தது வந்து இருக்கிறதெல்லாம் அட்வான்டேஜஸ். அடுத்த ஸ்லைட் போலாம் கேர்லின். இதுல வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் என்னென்னலாம் நமக்கு அப்சர்வர், இதுல இருந்து அப்சர்வர் பயஸ்னாக்க என்னன்னாக்க, இவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் வச்சுக்குவாங்க. அவங்களுக்கே பயஸ்டா அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. இது எல்லா இடத்துலயுமே உள்ளதுதான். அதனால வந்து இது வந்து அப்சர்வர் பயஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டல்லயும் உண்டு, அப்சர்வேஷன்லயும் உண்டு. அதனால இது வந்து ஒன் ஆஃப் த டிராபேக்ஸ். அடுத்தது வந்து இதுல வந்து இன்னொன்னு அப்சர்வர் பயஸ்ல சொல்லும் பொழுதே சிங்கிள், டபுள் ஆர் ட்ரிபிள் பிளைண்டட்னஸ்னு ஒண்ணு சொல்றாங்க. அதாவது இது என்னன்னாக்க, விஷயம் என்னன்னாக்க, அப்சர்வர் பயஸை குறைக்கிறதுக்கு ஒரே வழி பிளைண்டிங் தி அப்சர்வர். அதாவது யாரு அப்சர்வ் பண்றாங்களோ அவங்களுக்கு விஷயம் தெரியாம வைக்கிறது. அதாவது சிங்கிள் பிளைண்ட் ஸ்டடினாக்க என்னன்னாக்க, பார்ட்டிசிபென்ட்டுக்கும் இந்த ஸ்டடி என்னத்துக்காக நடக்குதுன்றது தெரியாது, ஏதோ ஸ்டடி பண்றாங்க அவ்வளவுதான் தெரியும். அப்சர்வருக்கும் எந்த நோக்கத்துக்காக இந்த ஸ்டடியை பண்றாங்கன்றத சொல்ல மாட்டாங்க. அப்சர்வ் பண்ண வேண்டியது உன்னுடைய வேலை, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே ஒழிய இதுல எந்த விஷயத்த இவங்க ஆராய்ச்சி செய்யறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ட்ரிபிள் பிளைண்ட்னாக்க என்னன்னா, பார்ட்டிசிபென்ட்டுக்கும் விஷயம் தெரியாது, ரிசர்ச்சருக்கும் விஷயம் தெரியாது, டேட்டா அனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அனலைஸ் பண்றவங்களுக்கும் விஷயம் தெரியாது. அப்படி யாருக்கும் தெரியாம இருக்கும்போது அப்சர்வர் பயஸ் வராது. நீங்க ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது
நம்மளுக்கும் ஒண்ணும் தெரியாம போயிடக்கூடாது. அது ஒண்ணு இருக்கு. இப்போ அடுத்தது வந்து ஹாட் ரியாக்டிவிட்டி லீட் பீப்புள் டு வந்துட்டாங்கன்னாவே நம்ம இந்த திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஹாப் ஆன்